38வது தசகம். பகவானோடு ஸ்ரீகிருஷ்ண அவதாரமாக்கும் இதுல வர்ணனை நடக்கிறது. 1வது ஸ்லோகம். பரமானந்த ஸ்வரூபனாயிருக்கிற பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். பகவானோடு அவதாரத்துக்கான சமயம் வந்து சேர்ந்தோன ரொம்ப ரொம்ப பிரகாசமான திருமையிலேந்து கிளம்புற பவர்ஃபுல்லான ஜுவாலகளாக்குமோ அப்படின்னு தோணுற மாதிரி கார்மேகங்கள் வானத்துல மறைச்சுண்டு வருஷ காலத்தோடு அந்த விளையாட்டம் உண்டாச்சு. ஐ பகவானே ஆனந்த ரூப பகவன், சத்குணமூர்த்தியான பகவானே, தே அவதாரே பிராப்தே பகவானோடு அவதார டைம் வந்து சேர்ந்தோன பிரதீப்த பவத் அங்க நிரியமானேகி ரொம்ப ஜாஸ்தியா ஜொலிச்சு நிற்கிற பகவானோடு அங்கங்களிலேந்து வெளியில வர காந்தி விரஜைஹி இவா ரொம்ப ரொம்ப பிரைட்டான சோபையாக்குமோ அப்படின்னு தோணுற மாதிரி கனாகன மண்டலைஹி கருத்திருண்ட மேக கூட்டங்களால தியாம் வானத்தை ஆவൃണ്ണൊതി മുഴുവൻ മൂടിണ്ട് വർഷവേള വിരുരുജേ കില വർഷക്കാലം ശോഭിച്ചു നിന്നതേ. 2வது ஸ்லோகம் பார்க்கிறோம். எல்லா டைரக்ஷனும் வருஷஜாலத்தால ரொம்ப ரொம்ப தணுத்தது குளிர்ந்தது. சஜ்ஜனங்கள் எல்லாம் அவளோடு ஆசைகள் காரணமாக மழை வந்த சந்தோஷத்துல சந்தோஷம் அனுபவிச்சா. அர்த்தராத்திரியில சந்திரன் உதிச்ச நேரத்துல 3 லோகத்துக்கும் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் தீக்கிறதுக்காயிட்டு பகவான் அவதரிச்ச. ஸ்ராவண மாசத்துல கருத்த பட்சத்துல அஷ்டமியும் ரோகிணியும் சேர்ந்த நாளில புதன்கிழமை சந்திரன் உச்சனாயிட்டு ഋഷഭരാശിയിലെയും ചൊവ്വ ഉച്ചനായിട്ട് മകരരാശിയിലെയും ബുധൻ ഉച്ചനായിട്ട് കന്നിരാശിയിലെയും ശനി ഉച്ചനായിട്ട് തുലാരാശിയിലെയും ആദിത്യൻ സ്വക്ഷേത്രമാണ് സിംഹരാശിയിലെയും വ്യാഴൻ സ്വക്ഷേത്രമാണ് മീനത്തിലെയും ശുക്രൻ സ്വക്ഷേത്രമാണ് തുലാത്തിലെയും இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல கிரகநிலைகள் அனுகூலமாயிருக்கிற டைம்ல ராத்திரி 18 நாழிகை இருட்டினதுக்கு அப்புறமா மங்கள நாம சந்திரக்ரியா வேளையில சர்வ திக்குகளும் பிரகாசிக்கிற மாதிரி நட்சத்திரங்கள் தெளிஞ்சு உஜ்வல தீப்தியோடு கூடிட்டு விளங்குற டைம்ல ரிஷப லக்னத்துல லோகைக நாயகனான பகவான் பரம்புருஷனான பகவான் நாராயணன் சர்வ விஷ்ணு சின்னங்களோடு கூடிட்டு வசுதேவ நந்தனாயிட்டு தேவகியோடு திவ்ய கர்ப்பத்திலேந்து திரு அவதாரம் பண்ணினாள். அந்த டைம்ல வானவர்கள் தேவ துந்துபி வாத்தியங்களோடு கூடிட்டு பூமழை வர்ஷிச்சா. கிண்ணற கந்தர்வர்கள் கானம் பாடினா. சித்தர்கள் பகவானோடு சித் ஸ்வரூபத்தை தியானிச்சா. அப்சர சுந்தரிகள் தாளமேளத்துக்கு தகுந்த மாதிரி நாட்டியம் ஆடினா, நடனம் ஆடினா. தேவகி வசுதேவர்களோடு கைகாலுகள் பந்திச்சிருந்த அந்த இரும்பு சங்கலை அந்த டைம்ல தன்னால பொட்டி போச்சு. அந்தகார நிமிடமாயிருந்த காராகிரகத்துல ஒரு தேஜோகோளம் உதிச்ச மாதிரி இருக்கிற பிரகாசம் பறந்தது. காராகிரகத்துக்கு வெளியில இடிவெட்டலோடு கூடின பெருமழையும் திமிர்த்தது. காராகிரகத்தோடு அந்த பரிபருத்த திண்ணையில கைகாலுகள் கொடஞ்சுண்டு சந்திரனோடு
அந்த அழகு மாதிரி தங்க கலர்ல ஒரு குழந்தை படுத்துன்னு இருக்கு. அந்த குழந்தைய வாத்சல்யத்தோடு கூடிய அம்மையான தேவகி தூக்கறதுக்கு ரெடியானோன்னு அந்த குழந்தை சங்கு சக்கர கதா பத்மங்கள் அணிஞ்ச 4 திருக்கைகளோடும் மின்னித்திளங்குற மணிரத்ன கிரீடத்தோடும் ஜண்டமண்டல சொபிதங்களாயிருக்கிற மகர குண்டலங்களோடும் ஸ்ரீவல்சாங்கித திருவற்றத்தோடும் கௌஸ்துப ரத்னஹாரத்தோடும் தரிவள கடகம் காஞ்சி தொடங்கின விபூஷணங்களோடும் காயாம்பூ நிறம் ரொம்பி நிற்கிற அழகான சரீரத்தோடு கூடிட்டும் மந்தஹாச பூமழை வர்ஷிக்கிற புன்னகையோடும் கூடிட்டு கருணாமிருதம் சொரியிற கடாட்சங்களோடும் கூடிட்டு பீதாம்பர பட்டுடுத்தீண்டு இருக்கிற அந்த அழகோடு கூடிட்டு கிங்கி நிஜாலம் கிளுங்கிற திருக்காலுகளோடு கூடிட்டு இருக்கிற அந்த விஷ்ணு ரூபம் தேவகி அங்க பாக்கறா. அந்த டைம்ல தேவகி ஆனந்தத்தோடு கூடிட்டு கண்ணீர் வர்ஷிச்சுட்டு பகவான் சொல்றா, 14 லோகங்களும் பகவானோடு அந்த உதரத்துல ஸ்திதி பண்றது, அந்த பகவான் என்னோட உதரத்துல வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா ஆராக்கும் நம்புவா? எனக்கே நம்ப முடியல. இது சொப்பனமாக்குமா மாயையாக்குமா? இந்த கம்சன் துஷ்டன் இரும்பு சங்கலையால என கெட்டி போட்டிருக்கார். 4 பக்கமும் காவல்காரெல்லாம் நிக்கிறா. பகவான் என்னோட புத்திரனாயிட்டு ஜனிச்சதை தெரிஞ்சானா அந்த துஷ்டன் இங்க ஓடி வந்து என்ன செய்வான்னு அவனுக்கே தெரியாது. அதனால பகவான் அல்லாதக்கு எங்களுக்கு ஆரும் ஆசிரியம் இல்லை. பகவான் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்றார், உங்களோட புண்ணியத்தாலையும் தபசித்தினாலையும் ஆக்கும் நான் உங்களோட புத்திரனாயிட்டு பிறந்தேன். முஜன்மத்துல கஷ்யபனாயிட்டும் அதிதியாயிட்டும் நீங்கள் இருந்த அன்னைக்கு அதிதி தேவியோட தபசோடு பலமாயிட்டு நான் உங்களோட புத்திரனாயிட்டு வாமனன் அப்படிங்கிற பேரோடு கூடிட்டு அவதரிச்சேன். என்ன மகனாயிட்டு நிறைய காலம் வளர்த்தனம் அப்படிங்கிற பாக்கியம் உங்களுக்கு உண்டாகாம இருந்தோன மறுபடியும் உங்களோடு புத்திரபாவத்துல நான் அவதரிக்கணும் அப்படின்னு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணினதனோட பலமாயிட்டு இந்த யுகத்துல உங்களோட புத்திரனாயிட்டு நான் அவதரிச்சிருக்கேன். முதல்ல பிரஸ்னியும் சுதபசுமா இருந்த தம்பதிகளாக்கும் அதுக்கப்புறம் கஷ்யபனும் அதிதியுமாயிட்டு ஜென்மம் எடுத்தது. பிரஸ்னியோடும் சுதபசோடும் தபோபலமாயிட்டு நான் அவளுக்கும் பிரஸ்னகன் அப்படிங்கிற பேரில புத்திரனாயிட்டு ஜெனிச்சேன். இப்போ என்னோட 3வது உங்களோட புத்திரனாയിട്ടുള്ള அவதாரமாக்கும். இது 3 தடவை உங்களோட புத்திரனாயிட்டு நான் இதா அவதரிச்சிருக்கேன். நீங்கள் என்னோடு அப்பாவும் அம்மாவுமாயிட்டு 3 ஜென்மமா இப்படி கண்டினியூ ஆயிட்டே இருக்க. பயோத தோயைகி மழை தண்ணியால ஆசாசு சீதள தராசு எல்லா இடத்துலயும் நன்னா குளிர்ந்தோன சஜ்ஜனேஷு ആശാസിത ആപ്തി വിവശേഷു സജ്ജനങ്ങളെല്ലാരും ആഗ്രഹ സാഫല്യം கிடைச்சது அப்படிங்கிற சந்தோஷத்தால பரவசரானோன்னு മധ്യമായാം നിശി അർദ്ധരാത്രി ടൈമില് നൈശാകരോ ഉദയവിധം ചന്ദ്രൻ ഉദിച്ച നേരത്തില് ത്രിജഗതാം ക്ലേശാபஹ 3 லோகங்களோடும் எல்லாவித சங்கடங்களும் இல்லாம பண்ற துவம் பகவானே நீங்கள் இஹா இந்த பூமியில ஆவிராசீஹி அவதரிச்சேலே. 3வது ஸ்லோகம் பால்ய அவஸ்தையில இருக்கிற குழந்தை
ஐஸ்வர்யங்களை தரிச்சிருக்கிற பகவான். கிரீடம், கைவளை, தோள்வளை, முத்துமாலை, இதுலேருந்தெல்லாம் உண்டாகிற பிரகாசம். பாஞ்சஜன்யம், சுதர்சனம், பத்மம், கௌமோதகி, இதனால மின்னித்தளங்கிற பகவான். கார்மேகம் மாதிரி சியாமல வர்ணமாயிருக்கிற உடலோடு கூடிட்டு பகவான் அந்த பிரசவ ரூமில் விளங்கி நின்று. பால்யஸ்பிருஷா அபி, ரொம்ப சின்ன சிசுவோட ரூபத்திலே ஆக்கும் பகவான் இருந்தா கொடியும். விபூதிஹி ததுஷா, எல்லா ஐஸ்வர்யங்களும். உத்யது கிரீட கடக அங்கத ஹாரபாசா, சோபிக்கிற கிரீடம், கைத்தண்டையில போடுற வளை, அங்கதம் சொன்னா தோள்வளை, மாலை, இதனால ஜொலிச்சு நிற்கிற பகவான். சங்க அரி, சங்கு, அரி சொன்னா சக்கரம், வாரிஜம் சொன்னா கதை, பரிபாசிதேனா, இதனாலையெல்லாம் ஒரு உஜ்வலமான பிரகாசத்தை பருத்திண்டு பகவான். மேக அசிதேனா, சிதம் சொன்னா ஒயிட், அசிதம் சொன்னா பிளாக். மேக கலர்ல, டார்க் இருட்டு கலர்ல, மேக சியாமல கலர் இருக்கிற வபுஷா சரீரம் இருக்கிற பகவான். கருநீல கண்ணன். സൂതികേഹേ പ്രസവമുറിയിലെ പരിലേസിത ജ്വലിച്ചു നിന്നേളെ. നാലാമത് ശ്ലോകം ഭഗവാനോട് തിരുമാറിലെ സുഖമാ പ്രകടമാകാമ വസിக்கிற லக்ஷ்மி தேவியோடு லஜ்ஜ கலர்ந்த மாதிரி இருக்கிற கடாட்சம். அதனாலேயே அந்த காராகிரகத்துக்கு துஷ்டனான கம்சன் வருத்தி வச்சிருக்கிற அஸ்ரீகரங்களை கூட்டி பெருக்கிறதாக்குமோ அப்படின்னு தோணுற மாதிரி அந்த காராகிரகம் அப்படிங்கிற பிரசவ முறையில பகவான் அப்படி விளங்கினாள். ஹே வாசுதேவா, வசுதேவ புத்ரா, வட்சஸ்தலி மாறிடத்துல சுக நிலீனா, சுகமா லயிச்சிருக்கிற விலாசி லக்ஷ்மி, ரொம்ப ரொம்ப சோபை இருக்கிற லக்ஷ்மி தேவியோடு மந்தாட்ச லட்சித கடாட்ச விமோட்ச பேதைஹி, லஜ்ஜையோடு கூடின கடக்கன் பார்வையால தன் மந்திரஸ்யா அந்த கர்ப்பகிரகத்தோடு அந்த காராகிரகத்தோடு கல கம்சா துஷ்டனான கம்சன் கிருதம் செஞ்சிருக்கிற எல்லாவித அலக்ஷ்மி அஸ்ரீகரங்களையும் எல்லா அமங்களையும் உன்மார்ஜயன் இவ ചൂലാല പെരുക്കി കളയറ മാതിരി വിരേജിത ഭഗവാൻ പ്രകാശിച്ചു നിന്നൾ. അഞ്ചാമത് ശ്ലോകം മഹാബുദ്ധിമാന്മാர்களாயிருக்கிற நிறைய மகர்ஷிகள் ராப்பகல் முயற்சி பண்ணிட்டும் அவளோட மனசுல கொடியும் காண முடியாத பகவானோடு அந்த திருவுடலை பார்த்துட்டு வசுதேவர் ஆனந்தத்தால கண்ணீர் பொழிஞ்சு പുല്ലരിച്ചുണ്ട്. വാക്കുകൾ പേശവരാതിക്ക് ഇടറിയുണ്ട്. കണ്ണിലേന്ത് കണ്ണീർ വഴിഞ്ഞുണ്ട്. ഭക്തിപൂർവം ഭഗവാനെ സ്തുതിച്ചാർ. ഭഗവാനോട് അപ്പാവാന വസുദേവരോട് നിലമ എന്നവാക്കും ഇപ്പോ അതാക്കും ഇങ്ങ ചൊല്ലപ്പെടുന്നത്. ശൗരിഹീതു വസുദേവരാകട്ടും ധീര മുനിമണ്ഡല ചേതസഹ അതി ഇന്ദ്രിയ നിഗ്രഹം ചെഞ്ച മാമുനികളോട് മനസ്സുക്ക് കൂടിയും ദൂരസ്ഥിതം അപ്രാപ്യനാന് കാണക്കടക്കാതെ വപുഹു அந்த பகவல் ரூபத்தை நிஜ ஈட்சேன ஆபியாம் வசுதேவரோடு ரெண்டு கண்களால உத்வீட்சியா பார்த்துட்டு ஆனந்த பாஷ்ப புலக ഉദ്ഗമ ഗദ്ഗദ ആർദ്രഹ ആനന്ദ കണ്ണീര് പുളകാങ്കിതം വാക്കുകൾ ഇടറൽ ആർദ്രം அப்படின்னா ശരീരമെല്ലാം നനஞ்ச് തണുത്ത മാതിരി
ஐஸ் கட்டி மாதிரி ஆகிற அந்த நிலைமை, பக்தியோடு லட்சணங்களை பிரகடிப்பிச்ச வசுதேவர், அதாக்கும் இங்க பார்க்கிறோம். திருஷ்டி மகரந்த ரசம்பவந்தம், கண்களுக்கு தேன்குழம்பா இருக்கிற பகவான துஷ்டாவா ஸ்துதிச்சார். 6வது ஸ்லோகம். பகவானே, தாபத்ரயமாயிருக்கிற வள்ளிக்கொடிய முறிக்கிறதுக்கு மழுவாயிருக்கிற கடாட்ச விலாசங்களோடு கூடின பரமாத்மாவான தேவா, கருணையேறின கடாட்ச வீட்சணங்களால என்னோடு துக்கங்களை இல்லாம பண்ணணுமே அப்படின்னு அந்த வசுதேவர் சந்தோஷத்தோடு கூடிட்டு பகவான ஸ்துதிச்சார். ரொம்ப நேரம் ஸ்துதிச்சார். பரபூருஷா தேவா, பரமாத்ம ஸ்வரூபனான பகவானே, தாபவல்லி துக்கம் அப்படிங்கிற வள்ளிக்கொடிய நிர்லூனா வெட்டி முறிக்கிறதுக்கான தாத்ர சமம், வாளுக்கு துல்லியமான நேத்திர கலாவிலாசின் அழகான கண் பார்வையெல்லாம் இருக்கிற பகவானே, பிரசீதா பிரசாதிக்கணுமே, கிருபாகுருவிகி கருணை நிறைஞ்ச கடாட்சைகி கடக்கண் பார்வையால கேதான் அபாகுரு துக்கங்களையெல்லாம் இல்லாமாக்கணுமே கிருஷ்ணா இத்தியாதி இப்படின்னெல்லாம் பலவிதத்துல முதிதேன தேனா சந்தோஷவானான அந்த வசுதேவர் சிரம் ரொம்ப நேரம் நுதஹா அபூஹு பகவான ஸ்துதிச்சார். வசுதேவரோட ஸ்துதியெல்லாம் பகவான் இப்படி கேட்டு இருந்தார். 7வது ஸ்லோகம் பார்க்கிறோம். ஆனந்த கண்ணீரால சரீரம் முழுவன் நனைஞ்ச பகவானோட அம்மையான தேவகியும் பகவான குணகணங்களால வாழ்த்தி ஸ்துதிச்சா. அதுக்கப்புறம் கருணாநிதியான பகவான் இதுக்கு முன்னால இருந்த 2 ஜென்மங்களில இருந்த விற்த்தாந்தம், அதானது முதல்ல பிருஷ்ணியோடும் சுதபசோடும் புத்திரனாயிட்டு பிருஷ்ணிகர்பன் அப்படிங்கிற பேரோடு கூடிட்டு பகவான் ஜெனிச்சார் அப்படின்னும், அதுக்கப்புறம் அதிதியோடும் கஷ்யபனோடும் புத்திரனாயிட்டு வாமனன் அப்படிங்கிற பேர்ல பகவான் ஜெனிச்சார் அப்படின்னும், இப்போது வசுதேவ தேவகியோடு புத்திரனாயிட்டு ஜெனிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிற அந்த 3 ஜென்ம விற்த்தாந்தத்தை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியப்படுத்திட்டு அம்மா கேட்டுக்கொண்டதுனால ஒரு மனுஷ சிசுவோடு வேஷத்தை பகவான் ஸ்வீகரிச்சார். சங்கு சக்கர கதாரூபத்திலேயாக்கும் பகவான் இதெல்லாம் அவாகிட்ட சொன்னார். நேத்திர சலிலா நேத்திர சலிலாஸ்திருதகாத்திரவல்யா கண்ணீரால நனைஞ்சு குளிச்ச வள்ளிக்கொடி மாதிரி இருக்கிற சரீரத்தோடு கூடின மாத்ராஜா தேவகி அப்படிங்கிற அம்மையாலயம். சாஜனனா அப்படின்னு அர்த்தம். ஸ்தோத்ரைஹி ஸ்தோத்திரங்களால அபிஷ்டுத குணஹா குணங்களை பாடி புகழ்த்துறதாயிட்டு கருண ஆலயா காருண்ய கோவிலான துவம் நீங்கள் தாபியாம் அப்பாக்கும் அம்மாக்கும் பிராஜீன முடிஞ்சு போன ஜென்மயுகலம் 2 ஜென்மங்களை சம்பந்திச்சான பிரதிபோத்யா விஷயங்களை சொல்லி புரிய வச்சுட்டு மாதுஹூ கிரா தேவகி அம்மையோடு வாக்க கேட்டுட்டு மானுஷ பாலவேஷம் ததிதா மனுஷ சிசுவோடு ரூபத்தை தரிச்சுண்டு பகவான் அப்பா அம்மாவுக்கெல்லாம் சொல்லி மனசிலாக்கி கொடுத்தது என்னவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்ரீகிருஷ்ண அவதாரம், அதுல பகவானோடு அப்பா வசுதேவர் அம்மை தேவகி, அவளோட 3ஆம் ஜென்மத்தில இருக்கிற புத்திரனாயிட்டாக்கும் இந்த அவதாரம் அப்படின்னு பகவான் சொல்றாரு. இதுக்கு முன்னால அவளோட 2 ஜென்மங்களிலையும் பகவான் அவளுக்கு புத்திரனாயிட்டு ஜெனிச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்றார். முதல் ஜென்மம்
பிருஷ்ணி அப்படிங்கிற தேவகி, சுதபசு அப்படிங்கிற வசுதேவர். அவளுக்கு பிருஷ்ணி கர்ப்பன் அப்படிங்கிற பகவான் பிறந்தார். ரெண்டாவது ஜென்மம் அதிதி அப்படிங்கிற தேவகி, கஷ்யபன் அப்படிங்கிற வசுதேவர். அவளுக்கு வாமனன் ஆயிட்டு பகவான் பிறந்தார். இப்போ மூணாவது ஜென்மத்துல தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஸ்ரீகிருஷ்ணன் ஆயிட்டு பகவான் பிறந்திருக்கார். அதையாக்கும் பகவான் அவாகிட்ட சொன்னார். பிரம்மா பிருஷ்ணியையும் சுதபசேயும் சிருஷ்டிச்சு அவாகிட்ட சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ அவ தபசு பண்ணினா. பிரத்யட்சப்பட்ட பகவான் கிட்ட அவ வரம் கேட்டா, பகவான மாதிரியே இருக்கிற ஒரு புத்திரன் வேணாம் அப்படின்னு. பகவான மாதிரியே இருக்கிற ஒரு புத்திரன் வேணாம், பகவான மாதிரியே இருக்கிற ஒரு புத்திரன் வேணாம் அப்படின்னு 3 தடவை கேட்டான். அப்ப பகவான் சொன்னார், என்ன மாதிரி வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால நானே உங்களுக்கு புத்திரன் ஆயிட்டு ஜனிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 3 தடவை அவ ஒரே ஆசைய கேட்டா. அதனால பகவான் 3 ஜென்மத்துல அவளுக்கு புத்திரனாயிட்டு பிறந்தார். பிருஷ்ணி கர்ப்பன், வாமனன், ஸ்ரீகிருஷ்ணன். எட்டாவது ஸ்லோகம். அதுக்கப்புறம் பகவானில ரொம்ப ரொம்ப பக்தியோடு கூடி ஸ்துதிச்சுட்டு இருந்தா வசுதேவர். அதுக்கப்புறம் பகவான் பிரேரணை பண்ணினதுனால வசுதேவர் நந்தகோபரோட புத்திரியோட ஸ்தானத்துல பகவானையும் பகவானோட ஸ்தானத்துல நந்தகோபரோட புத்திரியையும் கொண்டு வந்து போடுறதுக்கு வேண்டிட்டு பக்தர்கள் எல்லாம் ஹிருதயத்துல கொண்டு நடக்கிற பகவான தன்னோட கையில தூக்கிண்டு பகவானோட அப்பாவான வசுதேவர் நடந்தார். வசுதேவரோட கைகளில ஒரு தாமரப்பூவுல அரையன்ன குழந்தை படுத்துட்டு இருக்கிற மாதிரி பகவான் ஜொலிச்சு நின்னார். ததனு அதுக்கப்புறம் ச ஹி ശൂരസൂനുഹു ശൂരസേന പുത്രനാன വസുദേവരാകട്ടെ ത്വത് പ്രേരിതഃ ഭഗവാനോട് പ്രേരണയാല നന്ദതനൂജയ തേ വ്യത്യാസം ആരചയിതും നന്ദഗോപരോട് പുത്രിയുമായിട്ട് പരസ്പരം മാത്രத்துக்கு വേണ്ടിയിട്ട് നന്ദഗോപ ഗൃഹത്തിലെ ശ്രീകൃഷ്ണനും കാരാഗൃഹത്തിലെ നന്ദഗോപ പുത്രിയും அப்படிங்கிற சூத்திரத்தை பண்றதுக்கு வேண்டிட்டு ஆரியைஹி சித்த அவிதாரியம் துவாம் யோகீஸ்வரர்களுக்கு கூடியும் மனசால மட்டுமே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிற பகவான ஹஸ்தயோஹோ வசுதேவரோட 2 கைகளிலுமாயிட்டு அம்போரு ஹஸ்த தாமரப்பூவிலேந்து உயர்ந்து வந்த கலஹம்ச கிஷோர ரம்யம் சின்ன அரையன்ன குழந்தை மாதிரி அழகான பகவான அதிருதா வசுதேவர் எடுத்தார். 9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல நந்தகோப கிரகத்துல யசோதையோட புத்திரியாயிட்டு பகவானோட யோக நித்ரை அவதரிச்சா. அந்த தேவி அங்க இருக்கிறவாளை எல்லாம் தூக்கத்துல முழுகடிச்சா. நன்னா சாத்தி இருக்கிற கதவுகள் எல்லாம் தன்னால திறந்தது அப்படிங்கிறது ஆச்சரியம் ஒண்ணுமில்லை. பகவத் பிரேரணா காரணமாயிட்டாக்கும் அதெல்லாம் நடந்தது அப்படின்னு பட்டதிரி இங்க சொல்றார். அதா நித்ரா விமுத்ரிதம்
நித்ரா விமுத்ரிதம் அத அகிருத பௌரலோகம் அப்படின்னு 2வது லைன்ல இருக்கே, அந்த அதா அப்படிங்கிறத முதல்ல சொல்றோம். அதா, அதுக்கப்புறம் ததா, அப்போது, தொது பிரேரணா, அது பகவானோட பிரேரணை காரணமாயிட்டு பசுப சத்மனி, நந்தகோபரோடு கோபகிரகத்துல ஜாதா ஜனிச்ச யோக நித்ரா யோகமாயாதேவி பௌரலோகம் எல்லாரையும் நித்ரா விமுத்ரிதம் அகிருதா தூங்க வச்சுட்டா. எல்லாரையும் காட நித்ரேல முக்கி தாழ்த்தினா அந்த மாயாதேவியோட சக்தியால. இஹா கிம் சித்திரம், இதுல என்ன வாக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கு. எது காரணம் என்ன அப்படின்னா, அதை விட ஆச்சரியம் எல்லாம் இருந்ததே. சுகாடம், நன்னா நல்ல போல கட்டி போட்டு, சங்கடிதைகி கட்டி பூட்டி வச்ச, அச்சேதனைகி ஜீவனில்லாத துவாரைகி கதவுகள் எல்லாம் தன்னைத்தானே ஸ்வயம் வியகடி திறந்துதே. அதெல்லாம் பகவானோடு சக்தியால உண்டானதாக்குமே. அப்படிப்பா இருக்கிறத மாயாதேவி அந்த அம்பாடியில எல்லாரையும் தூங்க வச்சதொன்னும் அவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு பட்டதிரி சொல்றார். 10வது ஸ்லோகம் பார்க்கிறோம். அந்த டைம்ல அனந்தன் தன்னோடு எல்லா பத்திகளையும் விடர்த்தி கொடையாயி பிடிச்சுண்டு பகவானுக்கு மழை சரீரத்துல படாதக்கி காப்பாத்திண்டு தன்னோட பணங்களில இருக்கிற ரத்னங்களோடு ஜுவாலையினால உஜ்வலனத்தினால அங்கெல்லாம் இருட்டுல பிரகாசத்தை உண்டாக்கிண்டு அந்த ஆதிசேஷன் காட்டி கொடுத்த வழியில பரம புண்ணியவானான அந்த வசுதேவர் பகவான கையில எடுத்துட்டு கிளம்பினார். அப்படி இருக்கிற பகவானே கிருஷ்ணா குருவாயிரப்பா, என்னோடு ரோக கூட்டங்களை அதிசீக்கிரமாயிட்டு இல்லாம பண்ணணுமே அப்படின்னு இந்த 38வது தசகம். அதா, அதுக்கப்புறம் தன்யத மகாசகா, தன்யர்களில டாப்பு, பாக்யம் செஞ்சவாளில டாப்பு மோஸ்டில் இருக்கிற அந்த வசுதேவர் பூரி நிறைய பணங்களால வாரிதா தடுத்து நிறுத்தின வாரினா, அந்த மழை தண்ணி மழை பெஞ்சோன தன்னோட பணங்களால ஒரு கொடை மாதிரி பிடிச்சு அந்த தண்ணி பகவானோடு மேலையும் வசுதேவரோடு மேலையும் படாம விடர்த்தி பிடிச்சுண்ட அனந்தன். அந்த டைமில் அந்த குழந்தையான கண்ணன் நனையலை, வசுதேவர் நனையலை. மணி தீபிதேனா ரத்னங்களோட பிரபையால அந்த பணத்துல ரத்னங்கள் இருக்கிறதே அந்த ரஷ்மினால சேஷேன ஆதிசேஷனால ஸ்வைரம் பிரதர்ஷித பதகா நன்னா காட்டி கொடுத்த வழியோடு கூடிட்டு வசுதேவர் துவாம் தாரையன் குழந்தையான கண்ணனை கையில் எடுத்துண்டு பிரதஸ்தேகலு புறப்பட்டேளே. மதுராபுரியிலேந்து அந்த காராகிரகத்திலேந்து அம்பாடிக்கு யாத்திரையானேளே. சஹ அயம் துவம், அப்படியெல்லாம் இருக்கிற மகிமைகள் எல்லாம் இருக்கிற பகவானே நீங்கள் குருவாயிரப்பா. மம ரோக வேகாநாசையா, என்னுடைய எல்லாவித அசுகங்களையும் இம்மீடியட் ஆயிட்டு மாற்றி தரணமே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தசகம் முடிவடைகிறது. 38வது தசகம்.